ஹாய் கோடர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் கண்டிப்பாக ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? ஆப்டிமைஸ்டாக நம்ம பண்ணுறதுக்கு ஒர்க்ஸை அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதான் இந்த லாங்கஸ்ட் நைஸ் சப்பரே. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்லைடிங் விண்டோ, இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்லைடிங் விண்டோஸை பார்த்துருப்பீங்க. நமக்கு எந்த சைடு க்ளோஸ் பண்ணுமோ அந்த சைடு விண்டோவை மூவ் பண்ணிக்கலாம், ஸ்லைட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான் அப்படியே ஸ்லைடிங் விண்டோலையும் நடக்கும். இப்போ இந்த அரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரேல நான் ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறேன். இந்த சைடு என் லெஃப்ட் பாயிண்டர் இருக்கும், இந்த சைடு என் ரைட் பாயிண்டர் இருக்கும். இதுதான் மொத்தமாக அந்த ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இப்போ எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எனக்கு 8, 5, 2 இது என்னோட விண்டோக்குள்ள இருக்கு. எனக்கு இப்போ 2, 4, 1 வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே அந்த விண்டோவை மூவ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த விண்டோ ஸ்லைட் ஆயிடுச்சு, ரைட் சைட் ஸ்லைட் ஆகி எனக்கு என்னாச்சு, விண்டோக்குள்ள 2, 4, 1 வந்துருச்சு. இதான் ஸ்லைடிங் விண்டோ. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் பாயிண்டர்னு வச்சுப்போம், அந்த விண்டோட ரைட் சைடு ரைட் பாயிண்டர்னு வச்சுப்போம். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ராப்ளம் பார்க்க கான்செப்ட் அப்ளை பண்ண உங்களுக்கு புரியும். இதுதான் இன்னைக்கான லீட் கோட் சேலஞ்ச் கொஸ்டின், லாங்கஸ்ட் நைஸ் சப்பரே. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு நம்ஸ்ன்னு சொல்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கிற ஒரு அரே கொடுத்துருவாங்களாம். நம்ம அதுல இருந்து சப்பரே கண்டுபிடிக்கணும். அந்த சப்பரே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த சப்பரேல இருக்க எலமெண்ட்ஸை நீங்க ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக என்னன்னு கிடைக்கணும்னா ஜீரோன்னு கிடைக்கணும். அப்படி கிடைக்கிற சப்பரேவை தான் நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அதோட லென்த்தை நம்ம அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சப்பரேனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது கண்டினியூஸா இருக்கணும். அதான் அவ்வளவுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த கொஸ்டினை இன்னும் உங்களுக்கு டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராப்ளமை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 ஆப்ரேஷன் நல்லா தெரியணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அண்ட், ஆர், எக்ஸ்ஆர். அண்ட் பாருங்க, நம்ம பார்க்கும் போதே தெரியுது 0, 0 அப்போ 0 வந்திருக்கு, 0, 1நாலும் 0 வந்திருக்கு, 1, 0நாலும் 0 வந்திருக்கு. பட் 1, 1 மட்டும் என்ன 1 வந்திருக்கு. அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, நம்பர்ஸ் ஓவர்லேப் ஆகாட்டி உங்களுக்கு 0 கிடைக்குது. இன்ஃபேக்ட் இப்போ 1, 1 ஓவர்லேப் ஆயிருக்கு, அந்த இடத்துல நமக்கு 1 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ஆண்ட் ஆப்ரேஷன் இப்படி நடக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆர் ஆப்ரேஷன்ல என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு 0, 1, 1, 0நாலும் உங்களுக்கு 1, 1 கிடைக்கும். தென் 1, 1நாலும் 1 கிடைக்கும். எக்ஸ்ஆர்ல எப்படி கிடைக்குன்னா, உங்களோட இன்புட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கணும். 0, 1, 1, 0 அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட் 1, 1 கிடைக்குது. ஓகேவா? இதுதான் அண்ட், ஆர், எக்ஸ்ஆரோட நடக்கிறது. தென் இப்போ நான் இந்த அண்ட், ஆர், எக்ஸ்ஆர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். ஆனா இந்த ப்ராப்ளம்ல எப்படி யூஸ் பண்ண போறோம்னு சொல்றேன். ஆர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் இருக்குல்ல மேத்தமேட்டிக்ஸ்ல, அது மாதிரி ஒர்க் பண்றதுக்காக ஆர் யூஸ் பண்ணுவோம். தென் எக்ஸ்ஆர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா, சப்ராக்ஷன் ஆப்ரேஷனுக்காக எக்ஸ்ஆர் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? பிட்ஸ் சப்ராக்ட் பண்றதுக்காக எக்ஸ்ஆர், தென் இந்த பிட்ஸ் ஆட் பண்றதுக்காக ஆர் யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ப்ராப்ளமோட லாஜிக் ஜஸ்ட் ஓவர்வியூ மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, நம்ம ஸ்லைடிங் விண்டோ 2 பாயிண்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அவங்க நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சப்பரேவை நீங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு 0 கிடைச்சிச்சுன்னா, நான் என் விண்டோ சைஸ் என்ன பண்ணுவேன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவேன். அந்த எலமெண்ட்டை சப்பரேக்குள்ள ஆட் பண்ணுவேன். ஓகேவா? அதான் இங்க எழுதியிருக்கேன். ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா, ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் மை விண்டோ சைஸ் அண்ட் ஆட் தட் எலமெண்ட் டு த கரண்ட் விண்டோ சம். ஓகேவா? இன்கேஸ் ஐ டிடன்ட் கெட் 0, நான் 0 வரல அப்படின்னா நான் என்ன பண்ணேன், விண்டோ சைஸை குறைச்சிருவேன். ஐம் கோயிங் டு ஸ்ட்ரிங்க் மை விண்டோ. ஓகேவா? நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா சப்ராக்ட் பண்ணிடுவேன். அப்புறமேட்டு விண்டோ சைஸை குறைச்சிட்டு அந்த எலமெண்ட்டை முன்னாடியே ஆட் பண்ணிருப்பேன்ல, அதை சப்ராக்ட் பண்ணிடுவேன் ஃப்ரம் கரண்ட் விண்டோ சம்லேருந்து. ஓகேவா? இதுதான் லாஜிக், இதுதான் அந்த மொத்த கோட்ல இருக்க போது. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சூடோ கோட் காட்டுறேன். ரொம்ப உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பொறுமையா கவனிங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ தட் இந்த ஸ்லைடிங் விண்டோன்ற கான்செப்ட் ரொம்ப கிளியரா புரியும். விஷுவல் ரெப்ரசன்டேஷன் டயக்ராம்ஸுமே நான் போட்டு வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு சூடோ கோட் மாதிரி சொல்லிடுறேன், இந்த ஃபுல் ப்ராப்ளமோட சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஓகேவா? நம்ம சைஸ் கண்டுபிடிக்க போறனால சைஸ்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் விண்டோ சம். ஓகேவா? அந்த அரே இருக்குன்னா அந்த அரே ஓகே, இப்போ சப் அரேக்குள்ள இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம விண்டோ சம் வச்சுக்க போறோம். ஓகேவா? அதனால விண்டோ சம்னு ஒரு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஒரு விண்டோட லெஃப்ட் சைடுக்கு இருக்கிறத லெஃப்ட் பாயிண்டர்னு சொன்னதால லெஃப்ட் பாயிண்டர் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் ஃபார் லூப் போட்டு நான் ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணுவேன். ஓகே, இங்கே ஒன்று புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்றேன்னா விண்டோட சைஸ் குறையும்னு அர்த்தம். தென் ரைட் பாயிண்டரை மூவ் பண்றேன்னா விண்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு புரியும், பொறுமையா பாருங்க.
தென் இங்க வந்து வைல் கண்டிஷனுக்குள்ள நான் வந்து அந்த ஆண்ட் ஆப்ரேஷன் நடந்தா நமக்கு வந்து 0 கிடைச்சா என்ன பண்ணணும், 0 கிடைக்காட்டி என்ன பண்ணும் அப்படின்னு. இன்கேஸ் ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா சைஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா? தென் விண்டோ சம்முக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நமக்கு வந்து 0 வந்து வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், விண்டோ சைஸை குறைக்கணும். அதுக்காக தான் இங்க வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். தென் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு ட்ரை ரன் பண்ணி நான் காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இன்னும் நீங்கள் வந்து கிளியர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். நான் நம்ஸ்ன்னு சொல்லி ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து 8, 5, 2, 4, 1, 13 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்க போது இனிஷியலாக என்னோட லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ 8னே வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் விண்டோ சம் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிறேன். லெஃப்ட் பாயிண்டரோட பொசிஷன் என்னது, 0th இண்டெக்ஸில் இருக்க போது சொன்னேன்னா அதனால L ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம போவோம். ஃபார் லூப்புக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து R ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் இண்டெக்ஸ் என்னது, 0. இந்த ஃபார் லூப் எது வரைக்கும் ரன் பண்ண போகுதுன்னா நம்ம அரேல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா O ஆஃப் n தான். ஓகேவா? இந்த ஸ்லைடிங் பாயிண்ட் யூஸ் பண்றதுனால. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைல்குள்ள போறேன். அதுல என்ன பண்றேன்னா கரண்ட் சம் என்னது 0 அண்ட் ஆப்ரேஷன் பண்றேன். எது கூடனா அந்த அரேல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரைட் பாயிண்ட் எதை பாயிண்ட் பண்ணுது, 8 தானே பாயிண்ட் பண்ணுது. அப்ப 0 அண்ட் 8 பண்ணுவேன். அப்ப வந்து அது நாட் ஈக்குவல் டு 0வா வருதா அப்படின்னு பாக்குறோம். என்னது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரல, எனக்கு எல்லாமே 0ன்னு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், என் சைஸை வந்து அப்டேட் பண்ணுங்க. பாருங்க சைஸை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் 1ன்னு. தென் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட கரண்ட் சம்குள்ள. அப்போ கரண்ட் சம் என்னது, இனிஷியலாக 0 இருந்துச்சு. 0 இது வந்து ஆர் ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட அடிஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ 0 ஆர் 8 வந்து எனக்கு 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த ரைட் சைடில் பாருங்க நான் எப்படி வந்து அந்த பிட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து ஆண்ட் ஆப்ரேஷனுக்கு 0வோட பைனரி கோட் எழுதியிருக்கேன், 8ஓட பைனரி கோட் எழுதியிருக்கேன். அதை ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு எல்லாமே 0ன்னு கிடைக்குது. அடுத்து பாருங்க இங்கே வந்து 0 ஆர் 8ன்னு சொல்லியிருக்கேன்னா 0 8ஓட பிட் வேல்யூஸ் எழுதிட்டு அதை ஆர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வேல்யூ என்ன கிடைக்குது, 8ன்னு தான் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபார் லூப்குள்ள நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே சைடில் வந்து நான் விண்டோ இங்கே எப்படி இருக்கும், விண்டோ மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு எழுதிட்டேன். ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது என் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் ரெண்டுமே என்னன்னு சொன்னேன், 8ஆக தான் இருக்குன்னு சொன்னேன்னா. ஓகேவா? அப்போ விண்டோ சைஸ் வந்து என்ன ஆகுது, 1ன்னு அப்டேட் ஆயிருக்கா. இங்கே பாருங்க விண்டோ சைஸ் வந்து 1ன்னு அப்டேட் ஆயிருக்கா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஃபார் லூப்ல ஆர் ஈக்குவல் டு 1ன்னு ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோட் எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த விண்டோ எப்படி அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஓகேவா? இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும் போது உங்க வைல் லூப்குள்ள போனோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணோம், ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணா 0 வருதா வரலையான்னு செக் பண்ணோம். இங்க நீங்க ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபுல்லா எல்லாமே 0ன்னு வந்துருச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணணும், சைஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா? சைஸை அப்டேட் பண்றீங்க. தென் கரண்ட் சம்ல வந்து அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ 8 இருந்துச்சா, நம்ம அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 8. இப்போ அடுத்து 5 ஆட் ஆகுது. இப்போ சப்பரே வந்து என்னாச்சு, 8, 5ன்னு ஒரு சப்பரே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு வச்சுக்கோங்க. அது சம்மா நம்ம எடுத்திருக்கோம். கரண்ட் சம்ல வந்து 8 + 5 என்னது கிடைச்சிருக்கு, 13 கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க 8ஓட பிட் வேல்யூ போட்டிருக்கேன், 5ஓட பிட் வேல்யூ போட்டிருக்கேன். தென் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி 13 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஃபார் லூப்ல. இப்போ விண்டோ சைஸும் பாருங்களேன், ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது லெஃப்ட் பாயிண்டர் 8, ரைட் பாயிண்டர் 5 பாயிண்ட் பண்ணுது. இங்க விண்டோ சைஸ் வந்து என்னது 2 வேல்யூஸ் வந்து நம்ம விண்டோக்குள்ள இருக்கு. 8ன்ற ஒரு வேல்யூ, தென் 5ன்ற ஒரு வேல்யூ இருக்கு. இதுதான் இப்போ கரண்டா நம்மளோட மேக்ஸிமம் விண்டோ சைஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஈக்குவல் டு 2க்கு போங்க. ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும் போது வைல் லூப்குள்ள போய் செக் பண்ணுங்க. 13 அண்ட் 2 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே 0ன்னு கிடைக்குது. அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து 8, 5, 2 இந்த மூணுத்துக்குமே நம்ம வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 தான் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து கரண்ட் விண்டோ சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 15. இப்போ வந்து கரண்ட் விண்டோ சைஸ் வந்து 8 + 5 + 2 15. ஓகேவா? ரைட் சைடில் பாருங்க ஆர் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும் போது நம்ம விண்டோ வந்து மூவ் ஆயிருக்கு பாருங்க. இப்போ 8 வந்து லெஃப்ட் பாயிண்டர், அப்படியே 2 வந்து ரைட் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ விண்டோ சைஸ் வந்து என்னென்ன ஆயிருக்கு, 3ன்னு ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த பிக்சரை பார்த்தாலே. ஓகே, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஐட்ரேஷன்ல நம்ம ஆரோட வேல்யூ என்னென்னு அப்டேட் ஆகும், 3ன்னு அப்டேட் ஆயிருக்கும். ஓகேவா? இங்கேயும் நீங்க வைல் கண்டிஷன் போட்டு செக் பண்ணுங்க. இப்போ கரண்ட் சம் வந்து 15, அந்த 15ஓட நீங்க வந்து ஆண்ட் ஆப்ரேஷன் 4 பண்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருக்கு, வேல்யூ 5ன்னு கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்சா நம்ம என்ன பண்ணணும், விண்டோ சைஸை குறைக்கணும். அப்போ கரண்ட் சம்ல இருந்து அதுக்கு லெஃப்ட் பாயிண்டர் நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்னா
நம்ம ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து இந்த 8லேருந்து 5 2 இதுதான் நம்மளோட சப்பரேவாக இருக்குது. இப்போ ஓகேவா, ஃபோர்த் ஐட்ரேஷன் வரைக்கும் 8 5 2 எல்லாம் நம்ம ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு என்ன கிடச்சிச்சு, 0 தான் கிடச்சிச்சு. ஸோ நம்ம விண்டோவோட சைஸ் வந்து 3 இருக்குது. தென் நம்ம விண்டோவோட சம் வந்து என்ன இருக்குன்னா 15 இருக்குது. ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விண்டோ சம் வந்து 15, விண்டோவோட சைஸ் வந்து 3. ஓகேவா, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபோர்த் ஐட்ரேஷனில் வந்து ரைட் பாயிண்டை இன்னும் மூவ் பண்ணியிருப்போம், ஆர் ஈக்குவல் டு 3க்கு மூவ் பண்ணியிருப்போம். அப்போ அந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ தான் என்னன்னா 4 கூட ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 8 வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஹேண்ட் ஆப்ரேஷன். அதாவது 5 to 4 வரைக்கும் நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா, அதை தான் அடுத்தடுத்து நடந்திருக்கு. நான் வந்து இந்த விண்டோஸையும் காட்டுறேன் பாருங்களேன். ஆர் ஈக்குவல் டு 3 அந்த இருக்கும்போது லெஃப்ட் பாயிண்டர் 8, ரைட் பாயிண்டர் வந்து 4ன்னு இருக்கும். இங்கே வந்து கான்ஃப்ளிக் உருவாகுது. அது என்ன கான்ஃப்ளிக் அப்படின்னா, நமக்கு வந்து ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு, அதுதான் கான்ஃப்ளிக். அப்போ வந்து விண்டோ சைஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் பாயிண்டரை நான் மூவ் பண்ணுறேன், கரண்ட் சம்லேருந்து 8 வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சப்ராக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, இதுதான் நடந்திருக்கு. அகெயின் இப்போ 5 to 4 செக் பண்ணுற போதும் எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நாட் ஈக்குவல் டு 0 தான் கிடைக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவேன். அப்போ 2க்கு லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். இங்கே வந்து எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்கல, 0வே கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ தட் இந்த இடத்துல வந்து விண்டோ சைஸ் வந்து 2ன்னு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் விண்டோ என்னது 3, அதுதான் ஆக்சுவலாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, 2ன்றது மாறாது. ஓகே, ஆனால் இந்த இடத்துல வந்து விண்டோ சைஸ் வந்து 2, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் இந்த ஐட்ரேஷனில் வந்து ஃபுல்லாக நடந்திருக்கு. வைல் லூப்பில் ஃபர்ஸ்ட் வைல் லூப்பில் இது ஃபர்ஸ்ட் வைல் லூப், இது செகண்டில் வைல் லூப். பாருங்கள் லென்த் வந்து இங்கே பாருங்கள் லெஃப்ட் பாயிண்டர் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா, தேர்ட் வைல் லூப்பில் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே 0ன்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ தட் நம்ம வந்து 2 கூட வந்து 4 ஆட் பண்ணிக்கிறோம், நமக்கு 6ன்னு நம்ம கரண்ட் சம் கிடைக்கும். ஓகேவே, அதான் இங்கே இப்போ 2 and 4க்கு வந்து நமக்கு பிரச்சனை வரல. ஸோ அதை ஆட் பண்ணி கரண்ட் சம் வந்து என்னென்ன ஆகிடும்னா 6ன்னு ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு 4க்கு போவோம். ஆர் ஈக்குவல் டு 4ன்னு போகும்போது ரைட் பாயிண்டர் மூவ் ஆகுமா, அப்போ ரைட் பாயிண்டர் என்ன பண்ணுது 1 பாயிண்ட் பண்ணுது. இப்போ 2 to 1 பாருங்க, இதுதான் நம்மளோட விண்டோ. இங்கே விண்டோ சைஸ் வந்து 3ன்னு இருக்கு, ஆனால் மேக்ஸிமம் விண்டோ சைஸே 3 தான். அப்போ நமக்கு இங்கே 3 தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, நான் வந்து 13 வந்து ரைட் பாயிண்டருக்கு மூவ் ஆகும். இப்போ 2 4 1 13 இருக்கு. இப்போ இந்த 13 உள்ள வரும்போது எனக்கு ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது 0 வந்து கிடைக்கல. ஸோ கான்ஃப்ளிக் ஆகுது. அப்போ நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவேன். அப்போ லெஃப்ட் பாயிண்டருக்கு எதுக்கு வந்துச்சு, 4க்கு வந்துருச்சு. இப்போ 4 1 13 இப்படி இருக்கும் போது ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கல. ஸோ மறுபடியும் நான் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். இப்போ 1 13 இருக்கு, அப்பயும் கான்ஃப்ளிக் வருது. நான் அகெயின் லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணேன், 13 தான் இருக்கு. தென் ஃபைனலாக என்னது, ஃபார் லூப்பே முடிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே என்னோட மேக்ஸிமம் விண்டோ சைஸ் என்னது 3. ஓகேவா, அப்போ அதுதான் என் அவுட்புட் 3 தான் கிடைக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஐட்ரேஷன்ஸ் எழுதி பாருங்க. ஓகே, வந்து தேர்ட் ஐட்ரேஷனுக்கு இங்கே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஐட்ரேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, நான் வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்த் ஐட்ரேஷன் வந்து அங்கேயே சொல்லிட்டேன். ஃபிஃப்த் ஐட்ரேஷன் இதுதான், பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எழுதி வச்சு படிக்கும் போது ஓகே லெஃப்ட் பாயிண்டர் இப்படி தான் மூவ் ஆகுது, ரைட் பாயிண்டர் இப்படி தான் மூவ் ஆகுது, விண்டோ இப்படி தான் ஸ்லைட் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். பாருங்க, நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டாக இதான் சிக்ஸ்த் ஐட்ரேஷன். கடைசியாக வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஃபைனலாக என்னோட அவுட்புட் வந்து 3 தான் கிடைக்கும். ஓகேவா, இதுக்கான பைத்தான் அண்ட் ஜாவா கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டைம் ஸ்டாம்பில் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளமை நல்லா புரிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஐட்ரேஷன் எழுதி புரிஞ்சுட்டீங்க, எப்படி வந்து லெஃப்ட் பாயிண்டர் மூவ் ஆகுது, ரைட் பாயிண்டர் மூவ் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ வந்து ரொம்ப கஷ்டமான கான்செப்டே கிடையாது, ரொம்ப ஈஸி. தென் 2 பாயிண்டர்ஸுமே நீங்கள் இதை வச்சு ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ஓகேவா, ஓகே, இதுதான் நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராம். ஓகேவா, நான் பைத்தான் ப்ரோக்ராம் சொன்ன மாதிரியே அங்கே சொன்ன சூடோ கோட் எக்ஸ்பிளனேஷன், அந்த ஒரு ஐட்ரேஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாலே உங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். சைஸ், ஓகேவா, சைஸ்ன்றது நம்ம சைஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறனால சைஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் கரண்ட் விண்டோ சம்முக்காக சி ஈக்குவல் டு 0, லெஃப்ட் பாயிண்டர் எல் ஈக்குவல் டு 0 போட்டுக்கிறேன். ரைட் பாயிண்டர் வந்து 6, அது வந்து இந்த ஃபார் லூப் வந்து லென்த் ஆஃப் தி நம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ தட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் n. ஓகேவா, தென் இங்கே வந்து ஒரு வைல் கண்டிஷன் போட்டுக்கிறேன். நம்ம ப்ராப்ளமே அதுதான் கேட்டிருக்காங்க, என்னன்னா ஹேண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 0 கிடைக்கணும். அதில் மட்டும்தான் நம்ம நைஸ் சப்பரே அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, நான் வைல் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, அந்த எலமெண்ட்டுக்கு வந்து கரண்ட் சம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு என் லெஃப்ட் பாயிண்டரை வந்து நான் மூவ் பண்ணுவேன். ஓகேவா, இன்கேஸ் எனக்கு 0 தான் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வைல் லூப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் சைஸை அப்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா
கரண்ட் சம்ல வந்து அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது மாதிரி நான் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு கடைசி வரைக்குமே எனக்கு மேக்ஸிமமா என்ன சைஸ் இருக்கோ அதுதான் எனக்கு கடைசியில் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் நம்மளோட ஜாவா கோடு. ஓகேவா? நான் வந்து சொன்ன மாதிரி சைஸ் தான் வேணும், அதுக்காக ரெஸ்ன்னு ஒரு வேரியபிள், தென் கரண்ட் வந்து கரண்ட் சம் டினோட் பண்ணுது, அதுக்கு ஒரு வேரியபிள், தென் லெஃப்ட் பாயிண்டர், தென் ரைட் பாயிண்டர் வந்து இங்கே வந்து ஃபார் லூப்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப் வந்து எது வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னா அந்த நம்ஸ் நான் கொடுத்த அரேயோட லென்த் வரைக்கும் தான் என்னோட ஃபார் லூப் ரன் ஆக போகுது. ஓகேவா? நான் உள்ள வந்து நைஸ் சப்பரை ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க கொடுத்த கண்டிஷனே என்னது, அண்ட் ஆப்ரேஷன் பண்ணா நமக்கு வந்து 0 கிடைக்கணும். ஓகேவா? அதுதான் அதாவது இந்த வைல்ட் கண்டிஷனுக்குள்ள போட்டிருக்கேன். இன்கேஸ் எனக்கு வந்து 0 கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும், என்னோட கரண்ட் சம்ல இருந்து அந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டரை நான் மூவ் பண்ணணும். ஓகேவா? விண்டோ சைஸ் வந்து குறையும் இந்த இடத்துல. ஓகேவா? இன்கேஸ் எனக்கு 0வே கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து டேரக்டா நார்மலா சைஸ் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து அதை வந்து கரண்ட் சம்ல அந்த வேல்யூவை ஆட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இது வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா அந்த அரே முடிவு வரைக்கும் நடக்கும். நடந்ததுக்கு அப்புறமும் என்னோட மேக்ஸிமம் விண்டோ சைஸ் என்னவோ அதான் எனக்கு ஃபைனல் அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் ஜாவா கோடு. புரிஞ்சுக்கோங்க. புரியாட்டி மறுபடியும் அந்த ஐட்ரேஷன்ஸ் நான் எழுதிக்கிறத போய் பாருங்க. ஒன்ஸ் அகைன் நீங்களும் எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.